பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும். இன்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் சுபாவ அன்பு இல்லாதவர்கள். ஆங்கிலத்தில் ஹார்ட்லெஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் ஹார்ட்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் இல்லாதவங்க அப்படின்ற அர்த்தம் தான். இந்த மக்கள் அதான் நம்ம யோசிப்போம், எப்படிங்க ஹார்ட் இல்லாமல் வாழ முடியும்? ஆனால் உண்மையிலே ஹார்ட் இல்லாமல் இருக்கிறது போல தான் they are people who are defective in their lives. தங்கள் வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களாய் தேவன் கொடுத்திருக்கிற சுபாவ அன்பை கூட தவிர்த்து வாழ்கிற மக்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள போகிறோம். அதில் பிரைமரி மீனிங் தமிழில் அழகாக மொழிபெயர்த்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? சுபாவ அன்பு இல்லாதவர்கள், நேச்சுரல் அஃபெக்ஷன் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு எப்படி செயல்படுவாங்க, அல்லது அவங்க இந்த சுபாவ அன்பு இல்லாதவர்கள் அப்படின்றது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஹார்ட் ஹார்ட்டட். அந்த இருதயத்தில் கொஞ்சம் கூட ஒரு மென்மை கிடையாது. இருதயத்தில் மற்றவர்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு கரிசனை கிடையாது. ஹார்ட் ஹார்ட்டட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அன்சோஷியபிளாக இருப்பாங்க. மற்றவர்களோடு கூட ஒரு ஐக்கியத்திலே ஒரு இணைப்பிலே வராதவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக இன்ஹியூமன், தமிழில் சொல்லணும்னா மனிதாபிமான மற்றவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக அன்லவிங், அன்பற்றவர்களாக இருப்பார்கள். ரைட்? இப்போ இதை பார்க்குறோமா நம்மளை சுற்றிலும் இருக்கிற உலகத்தில்? சொல்லுங்க. ரொம்பவே இருக்கு இல்லையா? சரி, இதுக்கு ஒரு உதாரணம். எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உடையவர்களாய் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை நம்ம கவனித்தோன்னா இவர்களுடைய இருதயம் நமக்கு புரிஞ்சு போயிடும். ரைட்? இந்த சம்பவம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். ரைட். இப்போ நம்ம இங்க பார்க்கிற 2 பெண்களிடத்தில் 2 விதமான ஆவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவளிடத்தில் உண்மையான தன் பிள்ளையின் மேல் இருக்கிற ஒரு அன்பு, அதாவது அந்த அடி வைத்த பெரட்டிக்கிட்டு வர்ற ஒரு இமோஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த தாய்மைக்குரிய ஒரு உணர்வு அவள்கிட்ட இருக்கு. ரைட்? இன்னொருத்திட்ட என்ன பிரச்சனை? இப்போ அவ சொல்றா, உண்மையான தாய் சொல்லுகிறாள், என் பிள்ளை தான், இந்த பிள்ளை சாகாம உயிரோட இருக்கு, எதுக்கு போய் அதை கொல்லணும்? நான் கண்களால் பார்த்து கூட வாழ்ந்துக்கிறேன், என் பிள்ளை என்ன செஞ்சிருங்க, அவள்கிட்டே கொடுத்துருங்க. ஆனா அவ என்ன சொல்றா? எனக்கு இல்லைன்னா உனக்கு இருக்கக்கூடாது, அது என் பிள்ளை இல்லைன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? நான் எதுக்கு இன்னொருத்தருடைய பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவளுக்கு அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை வேணும்னு சொல்லியிருந்தா அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டா இல்லையா? எப்படியோ அவ அந்த பிள்ளைய எடுத்துகிட்டு போயிருப்பா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இவளுக்கு என்ன நோக்கம்? எனக்கு இருந்தது ஒன்று போயிடுச்சு, என்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் இதே இவகிட்ட இருக்குது, அது என்ன அவ அனுபவிக்கிறது, அவளும் அனுபவிக்க கூடாது, நாம் படுற அதே கஷ்டத்தை அவளும் படணும். ஆகவே அந்த பிள்ளைய 2ஆ பொளந்து 2 பேர். எத்தனை பேருக்கு விளங்குது இது? இப்போ
ரைட்? இதை கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து பார்த்தா தான் நமக்கு அது பின்னணியில் இருக்கிற அந்த உணர்வுகள், உணர்ச்சிகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ரைட்? எனக்கு இல்லைன்னா உனக்கும் இருக்க கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் இடத்துல இருந்து வர்றதான் இந்த மனிதாபிமானமற்ற அந்த கடுமையான சுபாவ அன்பில்லாத ஒரு குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? அப்போது இங்கே ராஜாவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு யார் உண்மையான தாய், யார் உண்மையான தாய் இல்லைன்றத ஈஸியாக டிசைட் பண்ணிட்டு போயிட்டார். யாரிடத்தில் சுபாவ அன்பு இருந்ததோ அவரிடத்தில் குழந்தையை அவர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொருத்தட்ட இருக்கிறத பிடுங்கி கெடுத்து போடுறதான் எனக்கு சந்தோஷம் என்று வாழ்கிற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவி எங்கிருந்து வருகிறது? ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஜனங்கள்? ஏன் இப்படி ஒரு கொடுமையான ஒரு குணம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா பைபிள் இதுக்கான காரணத்தையும் நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ரைட், இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. கடைசி காலத்தின் அடையாளங்களை அதை ஐடென்டிஃபை பண்றதுக்குரிய சில வழிமுறைகளை சொல்லும்போது அவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும். ரைட்? நான் யோசிப்பேன், அன்பு தணிந்து போனா தான் அக்கிரமம் மிகுதியாகும். ஏன்னா மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள அன்பு இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? என்ன செஞ்சாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு செஞ்சுட்டு போவான். பட் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு, அக்கிரமம் மிகுதியாகும், அப்போதான் என்ன ஆகும்? அன்பு தணிந்து போகும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இது இயற்கையான ஒன்றா? அந்த காலத்தில் இருந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் இருந்தால் யாருக்கு ஏன் அக்கிரமம் வரப்போகுது? ஏன் அந்த அக்கிரமம் மிகுதியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கிரமம் என்ற வார்த்தையை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இந்த அக்கிரமம் என்பது இந்த கடைசி காலத்தில் யாரோடு மிக ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு உடையதாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இங்க என்ன சொல்லுது? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். ரைட்? அந்தி கிறிஸ்து. ரைட்? அந்தி கிறிஸ்துவுக்கு பேர் என்ன? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேருந்து வருது அந்த ஸ்பிரிட்டு? அக்கிரமத்தை மிகுதியாக செய்ய வைக்கிற ஸ்பிரிட் எங்கேருந்து வருது? அந்தி கிறிஸ்துட்ட இருந்தால் வருது. வழங்குதா? உண்மையிலே சொல்ல போனால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குற அத்தனை குணாதிசயங்களும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே ஜனங்களுக்குள் என்ன செய்யப்படுது? இன்னைக்கு தூண்டப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ரைட்? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியின் இடத்திலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 11:37 வாசித்தோம். இன்னொரு தடவை வாசித்துடலாம். தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி. ரைட்? நீங்க இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்பெல்லாம் 10 வயசு 11 வயசுல வருது. ரைட்டா? பெண்களை பார்த்தா அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பெண்ணின் மேலே ஒரு ஈர்ப்பு அவனுக்கு ஏற்படுது. ஏன்? அது சுபாவம். ரைட்? இது தப்பு கிடையாது. மனுஷியையும் அப்படிதான் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அவனுக்கு அந்த ஏஜ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? ஒரு நேச்சுரல் அஃபெக்ஷன், அஃபினிட்டி டுவர்ட்ஸ் விமன் வருது. வரலன்னா தான் பிரச்சனை. வந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. அஃப்கோர்ஸ் அடக்கி கண்ட்ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் பெற்றோருடைய பொறுப்பு தான், அதை செய்யுங்க. ஆனால் ரிமெம்பர் தட் திஸ் இஸ் வாட் இஸ் நேச்சுரல். சுபாவத்தின்படி வருகிறது என்னது? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே அந்த வயசு வந்தோடனே ஈர்ப்பு வர்றது ஆட்டோமேட்டிக்லி பார்ட் ஆஃப் நேச்சர். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? அந்த பெண்களுடைய ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தையும் அவன் என்ன செய்ய மாட்டானா? மதிக்க மாட்டான். he doesn't care about it. புரியுதா உங்களுக்கு? ரைட்? சுபாவ அன்பு இல்லாதவர்கள், சுபாவத்தின்படி வரக்கூடியவைகள் இல்லாதவர்களாய் மாறக்கூடிய ஒரு சந்ததியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? ஸோ இந்த சுபாவ அன்பு இல்லாத தன்மை எங்கேருந்து வருதுன்னா அந்தி கிறிஸ்துட்ட இருந்து வருது. அவன் வருகை நெருங்க நெருங்க சமுதாயத்தில் அவனுடைய ஆவி அதிகமாய் கேட்டின் பிள்ளைகளுக்குள்
இருளின் பிள்ளைகளுக்குள் அதிகமாய் கிரியை செய்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் 4 தன்மைகள் இருக்கும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இந்த சுபாவ அன்பில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் அந்த சுபாவ அன்பு இல்லாத தன்மையை வெளிப்படுத்துவார்கள்? முதலாவது, அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஹார்ட் ஹார்ட்டட், உணர்வில்லாத அப்படின்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ரைட்? ஒரு காரியத்தை பற்றி உணர்த்தப்பட்டாலும் நான் உணர்வடைய மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு பிடிச்சது இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹார்ட் ஹார்ட்டட்னஸ். இந்த ஹார்ட் ஹார்ட்டட்னஸ் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட்? இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா காயின். ரைட்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ரைட். இப்போ முதல்ல இந்த வசனத்தை ஒன்று விளக்கிடுறேன். 7வது வசனம் இருக்கு பார்த்தீங்களா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். தப்பு. பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கும். பாவத்தின் ஆசை என்னது? எப்படியாச்சும் நான் இவங்களுக்குள்ள நுழைஞ்சிடணும், எப்படியாச்சும் நான் இவங்களை என்ன செஞ்சிடணும், பிடிச்சி என்னுடைய ஆதிக்கத்தின் கீழே நான் கொண்டாந்துடணும்னு பாவம் என்ன செய்யுமா? உங்கள் மேலே ஆசையாக இருக்குமா? ஆனால் அடுத்தது சொல்லுது பாருங்க, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி சொல்லப்போனால் நீ பாவத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். எப்போ நம்ம ஆண்டு கொள்வோம்னா நன்மை உள்ளத்தில் வாசமாயிருந்தால் பாவத்தை ஆண்டு கொள்ள முடியும். நன்மை உள்ளத்தில் வாசமாயிராவிட்டால், இங்கே சொல்றார்ல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் தான் பாவம் என்ன செய்யும்? வாசப்படியில் படுத்திருக்கும்னு அவர் சொல்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்க நீங்க இன்னொரு வார்த்தையும் நீங்க கவனிக்கணும். காயினையும் அவன் காணிக்கையையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கொண்டாந்த காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, அவனையும் தேவன் ஏற்றுக்கொள்ளல. அடிப்படையாய் அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றது என்னன்னா, காயினையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? there was something basically wrong with காயின். காயின்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ரைட்டா? கேன் கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் தேவன் அவனை அங்கீகரிக்கவில்லை. சிறந்ததை தேவனுக்கு கொடுத்தான். ஆபேல் தன்னை விட தேவனை அதிகமாக அவன் எண்ணினான். இப்போ இதுல பேசிக்கா அடிப்படையில் இருக்க குணத்துக்கு போவோம். நீங்க எனக்கு சிறந்ததை செய்வீங்களா, இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு சிறந்ததை செய்வீங்களா? நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்வீங்க? பெஸ்ட்டை செய்வீங்க. காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க. விளங்குதா? அவங்க உங்க குடும்பம்ன்றது ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமானது என்னது? அவர்களை நீங்கள் நேசிக்கிறபடினால் அவர்களுக்கு சிறந்ததையே நீங்கள். அப்ப அடிப்படையில் இருந்த குணாதிசயம் என்ன? ஆபேலுக்குள் தேவன் பேர்ல வைக்கிற அன்பு இருக்கிறது, காயினுக்கோ அது அடிப்படையில் இல்லை. அந்த அன்பு இருந்ததுனால, தேவன் பேர்ல விசுவாசம் இருந்ததுனால ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். காயின் கொண்டு வந்த காணிக்கையோ தேவனால் என்ன செய்ய முடியவில்லை? அங்கீகரிக்க முடியவில்லை. ரைட்? தன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாததினால் அந்த கோபத்தை போய் கடின இருதயம், அதான் உணர்வில்லாத இருதயம். உண்மையிலே சொல்ல போனா அந்த இடத்துல தேவன் அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன உடனே காயின் கேட்டிருக்கணும், ஆண்டவரே, வாட் ஷால் ஐ டூ டு ப்ளீஸ் யூ லார்ட்? நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு போதித்தருளும்னு சொல்லியிருந்தா காயின்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கலாம்.
இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் இதை சந்திக்கிறோம்ல. நமக்கு நெருக்கமாக இருக்கிற, நம்ம மேலே அன்பாக இருக்க வேண்டிய, நமக்கு உதவி செய்ய வேண்டியவர்களை என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறார்கள். நான் இதை ஆண்டவர் உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவுக்கு எவ்வளவு இருதயம் கடினப்பட்டு போகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் உங்களுக்காக பலத்த கிரியைகளையும் செய்கைகளையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடின உள்ளம் உலகத்தில் இருந்தால் நீங்கள் அதே கடின உள்ளம் உள்ளவர்களாய் இருக்காதீர்கள். இது நான் மற்றவங்க உங்களுக்கு செய்கிறத குறித்து சொல்கிறேன். நீங்கள் ஒருபோதும் இதே காரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க, மற்றவர்களுக்கு செய்திடாதீங்க. விளங்குதா? ரெண்டாவதாக, அந்த கடின உள்ளம் உள்ளவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் அன்சோஷியபிள் என்று சொல்வோம். தமிழில் சொல்லணும்னா மற்றவர்களோடு கலந்து ஒரு உறவிலே, ஒரு ஐக்கியத்திலே, ஃபெலோஷிப்பில் வர விருப்பம் இல்லாதவர்கள். ஐக்கியம் என்பது பிடிக்காது, அவங்களுக்கு தனித்திருப்பது தான் பிடிக்கும். அப்படியே ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட, கூட்டத்தில் 10 பேர் சேர்ந்து இணைந்து சந்தோஷமாக சிரித்து பேசினாலும் அவங்க இருந்து சிரிப்பாங்களே தவிர அவங்க உள்ள அங்கே என்னவா இருக்காது, ஈடுபட்டிருக்காது. விளங்குதா? இது என்ன வேடிக்கைனா, அன்சோஷியபிள்ன்ற வார்த்தையை நான் எழுதின உடனே என் மைண்டில் வந்த தாட் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் சோஷியல் மீடியான்னு தான் தலையில் தூக்கிட்டு அலையிறாங்க. கரெக்டா? இத்தனை நாள் நம்ம சோஷியல் மீடியாவில் தான் பேசணும், நேரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதில் மெசேஜ் அனுப்புறதுல பயங்கரமாக பேசியிருப்பாங்க ஒருத்தரோட ஒருத்தர். நேர்முகமாக பார்க்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. வாட் இஸ் த ரீசன்? வாங்க பார்க்கலாம் வேதத்திலிருந்து. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றார். எதற்கு தோட்டத்துக்குள்ள உலாவுவாரு? ஆதாமோடு கூட அவர் ஐக்கியம் கொள்வதற்காக, ஃபெலோஷிப்காக வருவார். தேவன் அவனோடு கூட உறவாட வருகிறார். நான் கேட்குறேன், ஐக்கியம் கொள்ள வருகிறார், உறவாட வருகிறார். 2 காரியம், கம்யூனியன், கம்யூனிகேஷன். உறவாடுதல், ஐக்கியம், ரெண்டுமே இங்கே அவர் கொள்ள வருகிறார். இப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியாதா, ஆதாம் நான் செய்ய வேண்டான்னு சொன்னதை செஞ்சிட்டான்றது அவருக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். கரெக்டா? நல்லாவே தெரியும். ஆனாலும் பாருங்க, அந்த கம்யூனிகேஷனை ஆண்டவர் விட்டு கொடுக்கல. வந்துட்டு என்ன கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இவன் என்ன சொல்கிறான், நான் புசிச்சேன், இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால எனக்கு உங்கள் முன்னாடி நிற்க வழங்குதா உங்களுக்கு? ரைட்? நீங்கள் நேருக்கு நேர் ஒருத்தரை சந்திக்கும் போது நீங்கள் யார் அப்படின்றத அவங்க அப்படியே தெரிஞ்சுக்குவாங்க. நிர்வாணியாக இருக்கிறது போல ஒருத்தர் யாருன்றதை நேராக வரும்போது தெரிஞ்சிடும். அதனால தான் இன்றைக்கு உலகம் ஒளிந்து மறைந்து செயல்பட விரும்புகிறதே தவிர நேரடியாக என்ன செய்ய முடியல. எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா? நான் ஒன்று சொல்கிறேன், பாவம் இருக்கிறவர்கள் மற்றவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள துணிய மாட்டார்கள். பாவம் வைத்து அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் மற்றவர்களோடு கூட ஐக்கியத்தில் நடை போட முடியாது. விளங்குதா? பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, யாராவது வருவாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு, பாஸ்டர் கண்ணை பார்க்காம இப்படி இப்படின்னு நானாலே சொல்லிடுவாரு, வேற ஆவி உள்ளே இருக்குது அப்படின்றாரு. கண்டுபிடிச்சிருவாங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பர்சன் ஐ கான்டாக்ட் வச்சு உங்கள்கிட்ட பேச முடியலன்னா there is something they want to hide. ஏதோ ஒன்றை மறைக்க. ஈவன் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக கூட இருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியல, உங்களிடத்தில் நேரடியாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு அர்த்தம். விளங்குதா? இது இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ்பெஷலி வாலிபர்கள் எப்போவுமே இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு தனியாக உட்காந்துருக்கீங்கன்னா சம்திங் ராங் வித் யூ. விளங்குதா? நான் ஆனஸ்டாக சொல்கிறேங்க, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன். எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களை திருத்தி கொள்ளுங்க. பெற்றோர் ஆகிய நாங்கள் உங்கள் ஃபோனை வேணால் பிடுங்கலாம், உங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் அதை எடுக்க முடியாது.
எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரியுதா? உங்க கையில இருந்து வலுக்கட்டாயமா நாங்க போனை புடுங்கிடலாம். ஆனா உங்க உள்ளத்துல இருந்து நீங்க எடுத்து போடாட்டி நீங்க அந்தி கிறிஸ்துவின் கையில சிக்கி உங்க ஆத்துமாவை என்றென்றைக்கும் இழப்பீர்கள். தயவு செய்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? நாங்க செய்யறதெல்லாம் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்து எங்களை நீதிமானாக்கி இருக்காரு, நாங்க போயிருவோமாக்கும் பரலோகத்துக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த நீதியை கெடுத்து அதை பாவமாக மாற்றி உங்களை மறுபடியும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து கட் பண்ற எதுவும் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல உதவாது. உங்க வாழ்க்கையை சீரழிச்சிரும். அடுத்தது எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்னா மனிதாபிமானமற்ற ஒரு இருதயம். ரைட்? எப்படி வெளிப்படும்னா மனிதாபிமானமற்ற செயல்களிலே அது வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொருத்தருடைய வேதனைக்கு, இன்னொருத்தருடைய கஷ்டத்திற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அதை பற்றி கவலையே படமாட்டாங்க. ஆங்கிலத்தில் 2 வேர்டு இருக்கு. ஒன்று சிம்பத்தி, இன்னொன்று எம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்காக ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம, அது சிம்பத்தி. எம்பத்தி அப்படின்றது என்னன்னா அவங்க படுற கஷ்டத்தை நான் அறிந்து அதை நானும் ஃபீல் பண்ணி அவங்களுக்காக ஃபீல் பண்ணி அவர்களோடு கூட அந்த சூழ்நிலையில நிற்பது தான் எம்பத்தி. ரைட்டா? இவங்க இது 2மே இல்லாதவர்கள். அவங்களுக்கு எந்த மனுஷனை பார்த்தாலும் நான் மட்டும்தான் மனுஷன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ரைட்? இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 2:16 அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். சரி, இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபரின் நிமித்தமாக ஒரு பெரிய சந்ததியை அன்றைக்கு அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுங்க, நீங்க ஆச்சரியப்பட தேவையில்ல. சிறு குழந்தைகள் தான் இன்றைக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். என்னென்னவோ நடக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன்? காரணம் என்ன? அந்தி கிறிஸ்துவின் ஆவி மனிதாபிமானமற்ற அவனுடைய செயல்களை ஜனங்களின் வழியாய் செய்வித்து கொண்டிருக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இது காலத்தினுடைய ஆவி. இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எங்கேயாச்சும் இருந்தா முதல் வேலையா மனம் திரும்பி, ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட குணம் இருக்கு, இதை எனக்குள்ள இருந்து மாற்றிருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது அதிகமா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் வந்து விட்டது என்பதனால தான் நம்ம பிரிந்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? சரி, எப்படி பிரிந்து நிற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபாவ அன்பில்லாத ஆவியை கவுண்டர் பண்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ரைட். இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள்? அத்தனை பேரும் கையோ உயர்த்தி தான் ஆகணும். ரைட்? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனா நீங்க போட்டுக்க வேண்டிய ஒன்று இருக்கு. கொலோசியர் 3:12 இருக்கிற குணாதிசயங்கள்ல எந்த குணாதிசயம் அந்த இரக்கமற்ற மனிதாபிமானமற்ற தன்மையை எதிர்கொள்ளும். உருக்கமான இரக்கம். ரைட்? கம்பேஷன். உண்மையிலே சொல்லப்போனா அது மனதுருக்கம் என்று போட்டால் முடிஞ்சு போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உடையவராகத்தான் இருந்தாரா இல்லையா? ரைட்? ஆனா இயேசு கிறிஸ்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்தாராம்? மனதுருகினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய மனதுருக்கம் பிதாவினுடைய மனதுருக்கத்தை என்ன செஞ்சிச்சு? தூண்டி இழுத்து தனக்கல்ல பிறருக்கு அற்புதத்தை பெற்று தந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மனதுருக்கம் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாருக்காக மனதுருகுகிறீர்களோ அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை உங்கள் வழியாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது வந்தாதான் இன்னைக்கு அற்புத அடையாளங்களை நம்ம வாழ்க்கையில ஊழியத்துல நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம பார்க்கிறோம், நாம் அந்த மனதுருக்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். இப்ப மனதுருக்கத்தை நாம் தரித்து கொள்ளும் போது எப்படி நாம செயல்படணும்
யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். சரி, இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இத ஒரு உவமையை சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாரு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொன்னாரு. இப்போ யாக்கோபு அதை எடுத்து திரும்ப சொல்றாரு. சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்லியிருந்தா போதும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ரைட்? ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் அ ராயல் லா? ரைட்? நான் கூட நினைச்சேன் ஆண்டவர் கொடுத்த கட்டளைப்பா, அதனால அது ராயல் லா. ராயல் லான்றது எதுனா, ஒரு ராஜரீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடைபிடித்து நடக்கும் ஒரு சட்டம் தான் ராஜரீக பிரமாணம். ரைட்? ராயல் லா யார் செய்வா? சாதாரண சிட்டிசன்ஸ் இல்லை, அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் செய்வார்கள். இப்போ நீங்கள் யாருங்க? நாங்களாம் ராஜ பரம்பரை இல்லை, நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ, நீங்கள் ராஜகுமாரரும் ராஜகுமார்த்திகளுமாய் இருக்கிறபடினால் இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நான் உலகத்துக்கு நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு காட்டணும்னா இந்த ராஜரீக பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும். என்ன பிரமாணம்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும். அதெல்லாம் ஒரு சொட்டு கூட இரக்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் கிறிஸ்துவினுடைய ராஜரீக பிள்ளைகளாய் நாம் இருந்தால் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் வேணும். அல்லேலூயா. இது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 33 to 35 வசனங்கள்ல இருக்கு. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. ஒரே நிமிஷம். அவனை கண்டவன் என்ன செய்தானாம்? காரியம் அங்க வர்றது மனதுருக்கம். விளங்குதா? இது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆவி. அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு அது செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் சொந்த வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போய் அவனை சத்திரத்தில் விட்டு, அவன் என்ன பண்ணியிருந்துக்கலாம்? சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு, ஐயா நீ பார்த்துக்கோ, இவனுக்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு ஓட்டி விட்டுரு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு காசு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ரைட்? சத்திரக்காரன் அதையும் எடுத்துக்கிட்டு இவனை தூக்கி வெளியில் ரோட்லையும் போட்டுருந்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்தார் பாருங்க, வசந்த் நல்லா வாசித்து பாருங்க. என்ன சொல்லுது? சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஃபர்ஸ்ட் he cared for him. முதலாவது அவன் அந்த காயப்பட்டவனுக்கு என்ன செய்றான்? கரிசனை கொண்டு அவனை பராமரிக்கிறான். மறுநாளிலே, அடுத்த நாள் வந்த உடனே இவருக்கு அவர் வேலை, அவர் புறப்பட்டு போய்த்தான் ஆகணும். ஆனால் நான் காப்பாற்றி கொண்டு வந்த இந்த மனுஷனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, இவனுக்கு கேர் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராம்? சத்திரக்காரன் கையில் காசு கொடுத்து இவனை பார்த்துக்கோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நான் திரும்பி வருவேன்ப்பா, நான் வரும்போது நீ அவனை சரியாக கவனிக்கலன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன? பிசாசை துரத்து, வியாதியஸ்தர்களை குணமாக்கு, சுவிசேஷத்தை அறிவி, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். நம்ம மனதுருக்கம் இல்லாம உலகத்தின் ஆவியை கண்டு உலகத்தை போல் மாறினோம் என்று சொன்னால் அவர் வரும்போது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மனதுருக்கத்துல முன்னேறலன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் பிடிச்சி பின்னாடி இழுத்துருவான். வழங்குதா? ஆகவே அந்த மனதுருக்கத்தை தயவு செய்து மற்றவர்களுக்கு காண்பீங்க. இதுக்கு ஆசீர்வாதம் உண்டா?
இன்னைக்கு நான் ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த உலகத்துல செய்யப்படுதோ செய்யப்படலையோ, கட்டாயமா உயிர்த்தெழுதலின் நாள்ல, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல அங்கே உங்களுக்கு பதில் செய்யப்படும். ஹல்லேலூயா. ரகசியம் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே இதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ரைட்? ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. என்ன எக்ஸ்பைரி டேட்? யுகத்தினுடைய முடிவு இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும். புதிய யுகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது, உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் வாழ்வதற்கு நம்ம எழும்பும்போது, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரானால், பலனை நமக்கு கொடுப்பாரானால், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அந்த ஆசீர்வாதம் என்னோட தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஞானவான்கள் இதை பிடிச்சுக்குவாங்க. இன்னமும் இல்லை எனக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் செய்வேன்னு நினைக்கிறவங்க ஒன்றத்தையும் பெற்றுக்கொள்ள, இம்மையிலையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், மறுமையிலையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ரைட்? கைமாறு கருதாமல், பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யுங்க. தேவனுடைய மனதுருக்கம் உடையவர்களாய் செய்யுங்க. நீங்கள் ஊற்றும் பொழுது உங்களுக்கு பரலோகத்தில் போகிற நேரத்தில் ஊற்றப்படும். அது என்றைக்கும் உள்ள நிரந்தர காலத்தில் உங்களோடு தங்கி இருந்து நிரந்தர சுதந்திரமாய் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாக்ரிஃபிஷியல்ங்க, அகாப்பே அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அகாப்பேன்றது எனக்கு எல்லாம் கிடைச்சி நான் திரும்ப கொடுக்குற அன்பு இல்லை, ஒன்றும் பெறாமலும் கொடுக்கப்பட்ட அன்பு தான் அகாப்பே அன்பு. அந்த அன்பை தான் தேவன் நம்மிடத்தில் காண விரும்புகிறார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும்னா மனதுருக்கம் இருக்கும். மனதுருக்கம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆவிக்கு நாம் விலக்கி தப்புவிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவர்களாய் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்வோம். எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று இந்த நாளில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் எங்கேயாக்கிலும் வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கா ஆண்டவரே? இந்த கடின இருதயங்கள் அல்லது மற்றவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாதபடிக்கு பாவம் என் வாழ்க்கையில் நிறைந்து என்னை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறதா? லார்ட், I open my heart to you today. என் இருதயத்தை உமக்கு முன்பதாக திறந்து வைக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய ஜீவ வழியிலே நடத்தும். ஆண்டவரே, மனதுருக்கம் எனக்குள்ள இல்லைன்னா இன்றைக்கு உம்முடைய மனதுருக்கத்தின் ஆவிய எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. கோபமும் எரிச்சலும் தான் வருது இந்த உலகத்தை பார்த்தா, எங்களை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஒரு வேதனையாக தான் இருக்கு ஆண்டவரே. ஆனால் நீரோ மனதுருக்கம் உள்ளவராய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தது மட்டுமல்ல, என் மேல மனதுருக்கமா இருந்தீங்க ஆண்டவரே. அந்த மனதுருக்கத்தின் ஆவியை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் பிறருக்காக மனதுருக, பிறருக்காக நான் ஆண்டவரே அவருடைய காயங்களிலே நான் எண்ணெய் ஊற்றி அவருடைய காயங்களை ஆற்றும்படியாக, to pour out the love of the Holy Spirit, to pour out the anointing that you have poured in me. அவங்கள சுகமாக்குவதற்கும் சொஸ்தப்படுத்துவதற்கும் உடைய சமூகத்தில் கொண்டாந்து நிறுத்துறதுக்கும் எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.